வணக்கம் 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 என்னுடைய வி ஃபேமிலி. இந்த உலகம் முழுக்க எல்லாத்துக்கும் நான் உங்களுடைய சீஃப். நான் உங்களை வீக் நம்பர் 9க்கு நான் வரவேற்கிறேன். ஸோ நான் இங்க வந்திருக்கேன். நான் சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு ஜேம்ஸ் ஃப்ரீக்கிங் பாண்ட் மாதிரி, ரைட்? ஸோ நான் உங்களுடைய மோஸ்ட் கோர்ஜியஸ் அப்ளைன். என்னுடைய பேர் பத்மன் சனத் ராஜா. ப்ரௌட்லி நான் ஜாப்பதாஸ் பீஸ்மார்க் அண்ட் ஜாப்தோ ஸ்ரீ விஜய் ரெப்ரசென்ட் ஆகி வந்திருக்கேன். நான் உங்களை வெனஸ்டே மெசேஜ் நான் உங்களை வெல்கம் பண்றேன். நான் நம்புறேன் நீங்க எல்லாரும் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் லைவ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபோக்கஸ் பத்தி பேசியிருந்தேன் நான். ஆல்ரைட் மக்களே, ஸோ இது ரொம்ப கிரேசியான வீக்கு. நான் ஆஃபீஸ்ல இருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு மீட்டிங்காக கிரேட்டஸ்ட் ஈவெண்ட்டுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இஸ்தான்புல் வீக்கானுக்கு டர்க்கியில் இருக்கு, ரைட்? வீக்கான் டர்க்கியில ஏப்ரல் நடக்குது. ஸோ டிக்கெட்ஸ் நீங்க இப்போ இது பண்ணுங்க. சீட்ஸ் வேகமா ஃபாஸ்டா ஃபில் ஆகிட்டு இருக்கு. ரைட்? ஸோ இது பயங்கர அன்பிலீவபிள் வீக்கான இருக்க போகுது. சக்சஸ்ஃபுல் ஆப்பிரிக்கா வீக்கானுக்கு அப்புறம் வி ஆப்பிரிக்காக்கு அப்புறம் இன்னொரு சக்சஸ்ஃபுல் ஸ்டோரியை நாங்க கிரியேட் பண்ண போறோம் வி துருக்கியில. நீங்க வீக்கான் ஜூனுக்கு வர்றதுக்கு முன்னாடி மலேசியாவில நீங்க எங்க இருந்தாலும் சரி இப்போ ஓகே. ஸோ நீங்க கனெக்டரா இருங்க சோசியல் மீடியால எல்லா மாமியார்களும். ஸோ நீங்க என்னுடைய சோசியல் மீடியால கனெக்டரா இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னுடைய யூடியூப் சேனல்ல பத்மன் சனத் ராஜாவை. சோ நீங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா எனக்கு அந்த ஒரு டிராபிக் கிடைக்கல. அந்த டிராபிக் என்ன சொல்ல ஒரு பட்டன் பிளே பட்டன் இருக்கும்ல, அதுக்கு பேர் நான் ப்ரௌட்லி ஏதோ ஒரு விஷயத்தை நான் அச்சீவ் பண்ணுவேன் லைஃப்ல. ஆல்ரைட்? சோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும். அப்பதான் எனக்கு பிரசன்டேஷன் எனக்கு கிடைக்கும். அந்த 100K சப்ஸ்கிரைப் பிரசன்டேஷன் எனக்கு கிடைக்கும். ஓகே, 100K சப்ஸ்கிரைபர் எனக்கு கிடைக்கும். சோ இப்போ இந்த வெனஸ்டே மெசேஜ்ல நான் உங்களுக்கு நான் சொல்றது நீங்க கேர்ஃபுல்லா லிசன் பண்ணணும். நான் எப்பவுமே நான் அதை பேசிட்டே எவ்ரி வெனஸ்டே மெசேஜ்ல உங்களுக்கு தெரியும் நான் யாருன்றது உங்களுக்கு தெரியும், ரைட்? சோ நீங்க ஒரு சில ஃபியூ கேட்டகரியில நீங்க இருப்பீங்க, பிராண்டியா இருப்பீங்க. உங்களுக்கு வெனஸ்டே மெசேஜ் பாருங்க சொல்லி கொடுத்திருப்பாங்க. அவர் பத்மன் சனத் ராஜா நம்முடைய அப்ளைன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க பல வருஷமா இந்த பிசினஸ்ல இருக்காங்க, பல மாசங்களா இருந்திருக்கலாம், இல்ல ரொட்டையா நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தேங்க்யூ. சோ உங்களுடைய லாயல்ட்டிக்காக நன்றி. சோ உங்களுடைய இதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்றேன். சோ நீங்க இந்த வெனஸ்டே மெசேஜ் உங்களுடைய பார்ட் ஆஃப் லைஃப்ல வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன், ரைட்? சோ இன்னைக்கு மெசேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நீங்க ஒரு புது பர்சனா இருந்தாலும் சரி, சோ நீங்க இந்த மெசேஜ் சம்திங் எனக்கு லாஜிக்கலா இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இப்ப நீங்க லேர்ன் பண்ணும். சோ நீங்க இந்த ஜர்னியை எங்க நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்றது என்ன நினைக்கிறீங்க? சோ இது ஒரு ஃபார்ம் ஆஃப் என்டர்பிரினர்ஷிப். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். நீங்க கன்சிஸ்டன்ட்லி பண்ணணும், அப்பதான் நீங்க அச்சீவ் பண்ண முடியும்னு சொன்னேன். நீங்க சின்னதா மணி ஏர்ன் பண்ண முடியும், நிறைய மணி ஏர்ன் பண்ண முடியும், ரைட்? சோ கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல நம்ம தான் கியூனட் தான் பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட், ரைட்? சோ நான் இதை ப்ராமிஸ் பண்றேன். ப்ராமிஸா நான் அதை ஃபேக்சுவலி நான் ப்ரூவ் பண்ண முடியும். நிறைய வீடியோஸ் இருக்கு, நான் ஃபைன் பண்ண, நீங்க அதை போய் தேடலாம். பட் அல்டிமேட்லி விஷயம் என்னக்கா, இந்த ஆன்சர் என்னன்னாக்கா, ரைட்? சோ இங்க நிறைய மக்கள் ஏன் திரும்ப ஃபெயில் ஆகுறாங்க? இந்த புரிதல் இல்லாம தான் ஃபெயில் ஆகுறாங்க. ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மக்கள் இன்ஸ்பயர் ஆகப்படுறாங்க. ஓகே, அவங்க யாரோ ஒருத்தரை பார்த்து பெஞ்ச் மார்க்ன்ற ஒரு விஷயத்தை பார்த்து அவங்க இது எல்லாமே டூப்ளிகேஷனை பொறுத்தது, ரைட்? சோ இது குரங்கு பார்த்து இன்னொரு குரங்கு செய்யலாம், அது போல ஒரு விஷயம் தான் அது. சோ இந்த மக்கள் இது எவ்வளவு பவர்ஃபுல்ன்றத புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த கான்செப்ட் எவ்வளவு பவர்ஃபுல்ன்றத புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா எப்பவுமே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், இந்த மக்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ன தெரியுமா, ஃபண்டமெண்டலாவே நீங்க தான் டிசைடிங் ஃபேக்டர். நீங்க தான் முடிவுகள் எடுக்கிறீங்க. உங்களை சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க டிசைட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க தான் டிசைடிங் ஃபேக்டர், ரைட்? முடிவு இருக்கிற இடத்துல நீங்க தான் உங்களுடைய நெட்வொர்க் எப்படி க்ரோ ஆகணும்ன்றது நீங்க தான் டிசைட் பண்ணும். நம்ம தான் டிசைட் பண்ணுவோம், ரைட்? சோ நிறைய ட்ரைனிங்ஸ் இருக்கு, நிறைய வீடியோஸ் இருக்கு, ரைட்? நீங்க என்னெல்லாம் பாக்குறீங்க அது எல்லாமே உங்களுடைய டவுன்லைன்ஸ். அல்டிமேட்லா சப்கான்சியஸ்லி உங்களுக்கு தெரியாமலே உங்களை மாதிரி மாறிடுவாங்க. அவங்க எப்படி தெரியுமா மாறும்? உங்களை போல பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க உங்களை போலவே வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த ப்ராக்சிமிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா, அந்த வேல்யூபிள் டைம். அந்த வேல்யூபிள் டைம் ஒருத்தர் வரசப்பட்டு நீங்க அவங்களா மாறிடுவீங்க, அவங்க நீங்களா மாறிடுவாங்க. சோ நீங்க உங்க டவுன்லைன்ஸ் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், சோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு வச்சுங்களேன். உங்க டவுன்லைனு யாரு சுவிட்சானா இல்லாம இருக்காங்களோ, யாரு என்ன பண்ணணுமோ அதை பண்ணாம இருக்காங்களோ, நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கலாம். நீங்க ரியலி நிறைய விஷயத்த நீங்க தேடலாம் அதுல இருந்து. ஆனா அந்த ப்ராப்ளம் எங்க தெரியுமா ஸ்டார்ட் ஆகி முடியும்? கடைசியில் உங்களுக்கு தான் வரும். சோ நீங்க பாக்குறீங்க, அவங்க உங்களை தான் ஃபாலோ பண்றாங்க, உங்களா வாட்ச் பண்றாங்க, உங்களுடைய கால் தரத்தை தான் ஃபாலோ பண்றாங்க. நீங்க அப்படி ஒரு பர்சனா இருக்கீங்க. சோ நீங்க கன்சிஸ்டன்டா இல்லாம இருக்கீங்க. நீங்க கிரேசியா, லவுடா, கிரேசியா, பாசனட், அன்பிலீவபிள் அந்த ஒரு மோட்ல நீங்க இல்ல அப்படின்னாக்கா, அந்த ஒரு மோட அவங்க உங்கள்கிட்ட பாக்கல அப்படின்னா, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சோ நீங்க சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியா மாறுவீங்க.
நீங்க தான் அந்த பெஞ்ச் மார்க்கா இருப்பீங்க நெட்வொர்க். சோ நீங்க இந்த ஜர்னியை நினைச்சு ஃப்ரீடமா பினான்சியல் ஃப்ரீடம் நினைச்சு ரொம்ப சீரியஸா இருக்கீங்களா? சோ நீங்க ரிட்டையர் ஆகிறத பத்தி நீங்க சீரியஸா இருக்கலாம். பெஞ்ச் ஒரு நாள் நீங்க இது பண்றதுக்கு ரைட், உலகம் முழுக்க சுத்துறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா ஒரு நாள்? ரைட், ஜப்பான் தாத்தோஸ்ரீ விஜயோட நீங்க சுத்துறதுக்கு இருக்கீங்களா, அவங்க டிராவல் பண்றதுக்கு? சோ இதுதான் ஆன்சர். ரைட், சோ நீங்க உங்களை நீங்க கேளுங்க. ஓகே, சோ இந்த மல்டி பில்லியன் டாலர் கொஸ்டின் நீங்க உங்களை நீங்க கேளுங்க. நீங்க உண்மையிலேயே உங்களை நீங்க கேளுங்க. உங்களை நீங்க கட்டாயம் நிறைய முறை இதை கேட்டிருக்கேன், திரும்ப நீங்க கேளுங்க. உங்களை நீங்க கேளுங்க, உண்மையா மனசாட்சியா நீங்க ஆனஸ்டா இருக்கணும். ரைட், சோ இந்த எக்ஸ்ட்ரீம் ஆனஸ்ட் வேணும், ரொம்ப ரொம்ப நேர்மையா இருக்கணும் எங்க. ஓகே, சோ உங்களை நீங்க கேளுங்க. ரைட், சோ நீங்க ஒரு நாள் ஓகே ஒரு அப்ளைனா இருக்கணும் அப்படின்னாக்கா உங்களோட அப்ளைன் உங்களுக்கு வேணுமா? ஓகே, கேளுங்க, இதை கேளுங்க. ரைட், இதுதான் மில்லியன் டாலர் கொஸ்டின். இதுதான் நான் எப்பவுமே எவ்ரி டைம் கேட்பேன் என்கிட்ட. பத்மன் சந்தோஷமா இருக்கு அப்படின்னா பத்மனுடைய அப்ளைன் இருந்தா ஓகேவா? நிறைய வந்து ரொம்ப வித்தியாசமா கேட்கும், உங்களுக்கு புரியும். பட் இந்த இதுதான் கொஸ்டின். ரைட், சோ பத்மன் சந்தோஷமா இருக்காங்கனாக்கா பத்மனுடைய கோச்சா இருந்தா ஓகேவா? சோ எவ்ரி டைம் நான் அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு நான் வந்து மச் பெட்டர் கோச்சா இருந்திருக்கலாம். ரைட், எனக்கு வந்து தாத்தோஸ்ரீ கோச் இருக்கிறாங்க. தாத்தோஸ்ரீ இந்த ஒரு கொஸ்டின் எனக்கு கேட்கும்போது என்னுடைய நேர்மையான ஆன்சர் என்ன தெரியுமா? ரைட், தாத்தோஸ்ரீ விஜய் வந்து அவங்கள சேம் கொஸ்டின் கேட்பாங்க, கரெக்டா இல்லையா? ரைட், நான் ஹாப்பியா இருக்கணும், என்னுடைய மென்டார் தாத்தோஸ்ரீ விஜய் இருக்கணும், நான் ஹாப்பியா இருக்கணும், இல்ல அவங்க கேட்பாங்க. ரைட், சோ அதே போலதான் நான் எப்பவுமே சுவிட்ச்னா இருக்கேன். ரைட், அதனாலதான் நான் இப்ப வரைக்கும் சுவிட்ச்னா இருக்கேன். அதனாலதான் இப்ப வரைக்கும் கன்சிஸ்டன்டா இருக்கேன். அதனாலதான் ஒவ்வொருமே பெட்டரா மாறிக்கிட்டே இருக்கேன். அதனாலதான் பெட்டர் பெஞ்ச் மார்க்கா என்னால செட் பண்ண முடியுது. ஏன்னா அதனாலதான் மக்கள் ஃபாலோ பண்றாங்க. ரைட், நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கும் உங்களை பத்தி. ஓகே, உங்களை பத்தி ஒரு பர்ஃபெக்ட் அப்ளைன்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ சொல்லாம இருக்கலாம். இங்க ஆனஸ்டான உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? சோ உங்களை மாதிரி அப்ளைன் உங்களுக்கு இருந்தா ஓகேவா? உங்களுக்கு வேணுமா? இங்க ஆன்சர் இல்லைனாக்கா நீங்க கட்டாயம் உங்களை நீங்க மாத்திக்கணும், வளரணும், உங்களுடைய கோல்ஸ் நீங்க ரிவ்யூ பண்ணணும். எந்திரிங்க. ஓகே, எந்திரிச்சு ஸ்மெல் பண்ணுங்க காப்பிய. ஓகே, சோ உங்களுடைய ஆன்சர் எஸ்னா ரைட், சோ இன்னொரு ஒப்பீனியன் கேளுங்க. ரைட், அது கரெக்டா இல்லையான்றது. சோ கன்சிஸ்டன்டா இருங்க. ரைட், இந்த ஆன்சர் எஸ்ஸா இருக்குதுனாக்கா ஒவ்வொரு நாளும் இந்த கொஸ்டின் உங்களை கேட்டுட்டே இருங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயம் தான் நெட்வொர்க் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இங்க மேக்ஸ் அவுட் கிங் இருக்காங்க, மேக்ஸ் அவுட் குயின்ஸ் இருக்காங்க. ரைட், சோ அவங்க நீங்க பார்க்கும்போது அவங்க இந்த ஒரு பவர் ஆஃப் பிகமிங் பெஞ்ச் மார்க்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களும் கூட கூப்பிட்டு வரதுக்கான அந்த கேப்பபிலிட்டி அவங்க ரீச் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு டிசிப்ளின், இந்த ஒரு டெனாசிட்டி, இந்த ஒரு கிரீட் இருக்குல்ல, அதுதான் தாத்தோஸ்ரீ விஜய் கிட்ட அவங்க எடுத்திருக்காங்க. சோ இந்த பெஞ்ச் மார்க் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எப்பவுமே டிராப் ஆகிறதுல அவங்க அங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ரைட், சோ அதுக்காக எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமா வளர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாச கணக்குலயோ வருஷ கணக்குலயோ என்ன ஆனாலும் சரி, சோ அதுக்கு ரெலவெண்டா இருக்கணும், அதுக்கு தொடர்ந்து இருக்கணும். ரைட், சோ இந்த கிரேட்டஸ்ட் மேக்ஸ் அவுட் கிங் அண்ட் குயினா இருக்காங்கன்னா நீங்க தான் அந்த பெஞ்ச் மார்க். ரைட், சோ நான் வந்து நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் டைம் நான் அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் நான் காட்டியிருக்கேன். ரைட், சோ நீங்க வந்து சேலஞ்சஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா இருக்கலாம், நீங்க பிராண்ட் நியூவா இருக்கலாம். நீங்க 2 பேரை 48 மணி நேரத்துல நீங்க சைன் அப் பண்ணல அப்படின்னா, நீங்க வந்து 2 மாசத்துல நீங்க சைன் அப் பண்றீங்க அப்படின்னாக்கா அதுதான் உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு பெஞ்ச் மார்க்கா இருக்கும். ரைட், சோ நான் மக்களுக்கு ஆக்டிவேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். உங்களுடைய ஃபர்ஸ்ட் 2 சைன் அப்ப 48 மணி நேரத்துல நான் பண்ண நானு. ரைட், சோ இதுதான் டூ ஆர் டை, இதுதான் பண்ணணும் இல்ல இறக்கணும். அதான் அந்த ஒரு சிச்சுவேஷன். இதுதான் அந்த கிளிக் நான் பண்ணேன். ஓகே, நான் தான் பெஞ்ச் மார்க். ரைட், நான் 48 மணி நேரத்துல நான் சைன் அப் பண்ண எல்லாருக்குமே நான் ஸ்டோரி சொல்லுவேன். எப்பவுமே நான் 42 மணி நேரத்துல ரெண்டு சைன் அப் பண்ணேன். நான் 48 மணி நேரத்துல சைன் அப் பண்ணேன். நான் வந்து 48 மணி நேரத்துல 2 சைன் அப் பண்ணேன். நான் 48 மணி நேரத்துல 2 சைன் அப் பண்ணேன். நான் 42 மணி நேரத்துல 2 சைன் அப் பண்ணேன்னு இதுதான் டூப்ளிகேஷனா மாறுச்சு. ரைட், சோ நான் சைன் அப் பண்ணும்போது ஓகே, சோ நான் 22 பேரை 48 மணி நேரத்துல நான் சைன் அப் பண்ணேன். 22 பேரை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வெறும் 48 மணி நேரத்துல நான் சைன் அப் பண்ணேன். 22 டைரக்ட் ரெஃபரல் என்னுடைய 48 ஹவர்ஸ்ல. ரைட், சோ நான் 22 டைரக்ட் ரெஃபரன்ஸ் நான் சைன் அப் பண்ணேன். அதுதான் என்னுடைய கீ, என்னுடைய சக்சஸ்க்கான கீ நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய பெஞ்ச் மார்க் அங்க இருக்குது. நெக்ஸ்ட் பர்சன் அடுத்தவங்க நான் ட்ரைனிங் பண்ண ஒவ்வொருத்தருக்கும். சோ நான் வந்து 22 சைன் அப் பண்ண 48 மணி நேரம், நீ குறைஞ்சு 10வது பண்ணலாம் நான் சொல்லுவேன். நான் நீ வந்து 5 பண்ணலாம், நீ 8 பண்ணலாம். ரைட், சோ நான் 1 தான் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ரைட், என்னுடைய ஃபர்ஸ்ட் 48 மணி நேரம் நான் 1 தான் பண்ணிருக்கேன். அப்போ நான் வந்து ரொம்ப சின்ன பெஞ்ச் மார்க் நான் செட் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். இது எல்லாமே அதுக்கு கீழே தான் இருக்கும், எல்லாமே ஸ்லோ ஆகும். அங்க வந்து வளர்ச்சிக்கு எந்த ஒரு இடமுமே இல்லைங்க. ரைட், சோ நான் வந்து பெரிய பெஞ்ச் மார்க் செட் பண்ணிருக்கேன்னா இங்க நிறைய இடம் இருக்கு வளர்றதுக்கு. ஒவ்வொருத்தரும்
அவங்க உங்களுடைய லெவலுக்கு ஈக்குவலா வளர்றதுக்கு டைம் கிடைக்கும், சான்ஸ் கிடைக்கும். சோ நீங்க உங்களுடைய பெஞ்ச் மார்க்கை நீங்க ரைஸ் பண்ணுங்க, உங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க ரைஸ் பண்ணுங்க. ரூல் 3 பண்றது வந்து சாய்ஸ் இல்ல, இது வந்து நெசசிட்டி, அத்தியாவசியம் இது, ரைட்? இதுதான் பெஞ்ச் மார்க். இந்த கோல்ஸ் அச்சீவ் பண்றது வந்து சாய்ஸ் இல்ல, ரைட்? இது வந்து நெசசிட்டி, இது வந்து அத்தியாவசியம். நம்ம லைஃப்ல டிசிப்ளினா வாழ்றது வந்து ஒரு கமிட்மெண்ட், கன்சிடர், இது வந்து ஒரு சாய்ஸ் இல்ல, இது நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்ம பெஞ்ச் மார்க் நம்ம மெயின்டைன் பண்ணணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு, ரைட்? சோ இதுதான் ஃபண்டமெண்டல் வீக்னஸ் நெட்வொர்க்கர்ஸ் இருக்கிறது. நீங்க அது போல பர்சனா நீங்க பெர்ஃபார்மலா இருக்கல, நீங்க அது போல ஒரு பர்சனா சுவிட்சரானா இல்ல அப்படின்னாக்கா, நீங்க உங்களுடைய கோலை நீங்க ரீச் பண்ணல, உங்களுடைய கோல்ஸ் நீங்க அச்சீவ் பண்ணலனாக்கா 2 ரீசன் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, நீங்க வந்து உங்களுடைய ட்ரீம் வந்து ரொம்ப அப்சல்யூட்லி லேசியா இருக்கும், மோரானா இருக்கும், பைத்தியக்காரத்தனமா இருக்கும், இல்ல கும்பல்ல கோயிந்தா போட்டு இருப்பீங்க. 2வது விஷயம் என்ன, உங்களுடைய பெஞ்ச் மார்க் ரொம்ப 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 சின்னதா இருக்கும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய அப்ளைன், அதோட மீனிங் என்ன, உங்களோட அப்ளைன் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் பெஞ்ச் மார்க் உங்களுக்கு கொடுக்கணும் அர்த்தம். அது ரொம்ப ரொம்ப சின்னதா வச்சிருக்காங்க அர்த்தம். சோ நீங்க இங்கே கும்பல்ல கோயிந்தா போட்டு ஆடிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா உங்க அப்ளைன் வந்து அந்த அளவுக்கு பெருசா வரல, உங்க நீங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல நீங்க வச்சிட்டு இருக்கீங்க. உங்க அப்ளைன் வந்து உங்களை அந்த அளவுக்கு பசியாவோ, ரைட், கிரேசியாவோ, சுச்சரானாவோ, ரைட், உங்களுடைய பார பெருசாவோ, சிங்கிள் வீக், ஒவ்வொரு மந்தம் ஒவ்வொரு வருஷமும் வளர்றதுக்கு உங்களுக்கு அவங்க இடம் கொடுக்கலன்னு அர்த்தம், ரைட்? அதுதான் செகண்ட் பாசிபிலிட்டி, ரைட்? சோ நீங்க டிசைட் பண்ணுங்க என்ன ப்ராப்ளம்ன்றது, நீங்க டிசைட் பண்ணுங்க, நீங்க ஃபைண்ட் பண்ணுங்க, நீங்க தான் ப்ராப்ளமா, உங்களுடைய பெஞ்ச் மார்க் ஹையரா இல்லையா? சோ அதுக்கப்புறம் உங்களை நீங்க கேளுங்க, நீங்க உண்மையிலே உங்க பெஞ்ச் மார்க்கை நீங்க பெருசா கொடுக்குறீங்களா? சோ என்னுடைய அப்ளைன் தாத்தஸ்ரீ விஜய் இருக்காங்களே, சோ அவங்க வந்து ஹையஸ்ட் பெஞ்ச் மார்க் வச்சிருக்காங்க, அவங்க தான் ஹையஸ்ட் பெஞ்ச் மார்க் வச்சிருக்காங்க, ரைட்? ஒவ்வொரு முறையும் நான் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது 10 செகண்ட் இன்ஷால்லா 10% இல்ல 25% அவங்கள போல மாறணும்னு நினைப்பேன் நான். அதுதான் என்ன, ஒவ்வொரு முறையும் என்ன வளர்ந்துகிட்டே இருக்கு. ஓகே, ஒவ்வொரு முறையும் என்ன கேள்வி கேட்பேன், பத்மன் எனக்கு பத்மனுடைய டவுன் லைனா இருக்கணுமா? ஓகே, லாஸ்ட் 26 வருஷமா நான் இது வந்து கிளியர் கான்சியஸா எஸ் 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 தான் சொல்லுவேன், எஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன், ரைட்? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? என்ன நான் புஷ் பண்ண, அதுதான் என்ன பண்ண வச்சது. உங்களை நீங்க புஷ் பண்ண முடியாது, அடுத்தவங்க நீங்க புஷ் பண்ண முடியாது, அது வந்து கேப்பபிலிட்டி இல்ல. உங்களை நீங்க புஷ் பண்ண முடியும், அதுதான் பெஞ்ச் மார்க், ரைட்? சோ உங்க மக்களுக்கு அதுதான் நீங்க சொல்ல முடியும், நீங்க என்ன பண்றீங்க அதுதான் உங்களால சொல்ல முடியும். சோ மக்களுக்கு லைஃப் கமிட்மெண்ட் எப்படி கொடுத்து வாழணும், நீங்க பண்ணாத ஒரு விஷயத்தை நீங்க கொடுக்க முடியாது. நீங்க எதை பண்றீங்களோ அதுதான் அவங்களுக்கு எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஷோ பண்ண முடியும். நீங்க ரூல் 3 பண்ணா அவங்களை ரூல் 3 பண்ண வைக்க முடியாது, ரைட்? சோ நீங்க மக்களுக்கு நீங்க எதையுமே பண்ணாம அவங்களுக்கு பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா? அது பாசிபிளா? நாட் பாசிபிள், கரெக்டா? ரைட்? சோ நீங்க இதை புரிஞ்சுக்கணும். உங்களுடைய பவர் நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, குறைச்சேரப்படாதீங்க, நீங்க தான் ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? சோ நீங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நீங்க எப்படி உங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா இருக்கீங்க, எந்த அளவுக்கு டிசிப்ளினா இருக்கீங்க நீங்க உங்க பிசினஸ்ல. சோ உங்க அப்ளைன் போல நீங்க அப்ளைன் சொல்றத கேட்கறீங்களா, உங்க அப்ளைன் வந்து பெஞ்ச் மார்க் கம்மியா இருக்கா, அதை விட நீங்க பெருசா செட் பண்ணுங்க, பெருசா செட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க ஹையர் பெஞ்ச் மார்க் செட் பண்ண முடியும், ரைட்? சோ நீங்க அது போல ஒரு பர்சன் நீங்க ஃபைன் பண்ணலையா, சோ நோ ப்ராப்ளம், ஃபைன் பண்ணுங்க. நான் பண்ணது ரொம்ப கம்மின்னு உங்களுக்கு நினைக்கிறீங்களா, சர்ப்ரைசிங் என்ன நடக்கிறது வாய்ப்புல அப்படி நினைக்கிறீங்க, என்னோட ஜாப்பா தாத்தா நம்ப நான் உங்களுக்கு கொடுக்க. சோ நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு மக்களே, ரைட்? சோ ஞாபகம் வச்சுக்கங்க, நீங்க எங்க இருக்கீங்க, ரைட்? சோ உங்களுடைய சைன் அப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே தான் நடக்கும், கரெக்டா? சோ நீங்க எந்த அளவுக்கு மேல நீங்க போகலையோ அதே அளவுக்கு அவங்க இங்கே கீழே தான் இருப்பாங்க, அங்கே இருந்து இறந்துருவாங்க. புரியுதா நான் சொல்றது? சோ அவங்க வந்து அங்கேயே அழுதுகிட்டு கஷ்டப்பட்டு மூச்சு விட்டுக்கிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஈவன் சொல்லி இங்க என்ன தெரியுமா நடக்கும், படிப்படியா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர ரைட்? ஒவ்வொரு ஸ்டெப் நீங்க நகர உங்களுடைய எமோஷனல் குரோத், உங்களுடைய மென்டல் குரோத், உங்களுடைய ஈகோ ஃபர்ஸ்ட் இறக்கணும், ரைட்? அதை சாகடிக்கணும். உங்க லாங்குவேஜ் எந்த அளவுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு நீங்க டாக் பண்றீங்க, எந்த அளவுக்கு நீங்க வாழ்றீங்க அப்படின்றத அவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை நீங்க வளர்த்துட்டே இருக்கும். உங்களோட ரிசல்ட்ஸை பெருசா வளர்க்கணும், உங்களுடைய ஆக்டிவிட்டியை பெருசா வளர்க்கணும், ரைட்? சோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா வளருவாங்க, ரைட்? சோ நீங்க எங்க இருக்கீங்க, உங்க மக்களை உங்களுக்கு கீழே எடுத்து வருவீங்க, ரைட்? அவங்க எல்லாமே அப்படியே இருந்துட்டு ஆக்சிடென்ட் இல்லாம இறந்துருவாங்க. சோ நீங்க வளரணும், அங்க ஸ்பேஸ் கொடுக்கணும், இடம் கொடுக்கணும், அப்பதான் அவங்க உங்களோட வளர்ந்து வருவாங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு, ரைட்? சோ இந்த ஆன்சர் என்னன்னா, நீங்க அல்டிமேட்லி இது போல பெஸ்ட் பெஞ்ச் மார்க் நீங்க செட் பண்ணிருக்கீங்களா உங்களுக்காக? சோ வளருங்க, உங்களுடைய பார் நீங்க ஹையரா மாத்துங்க, உங்களுடைய பெஞ்ச் மார்க் பெருசா செட் பண்ணுங்க. உங்களை நீங்க கேளுங்க, ஒரு கொஸ்டின் எவ்ரி டைம் நீங்க கேட்கறதுக்கு ஞாபகம் வச்சுங்க, எக்ஸ்ட்ரீம்லி ஆனஸ்டா நேர்மையா இருக்கும். நீங்க யாரா இருந்தாலும் சரி இந்த கேள்வி நீங்க கேட்கணும். சோ நீங்க உங்களுக்கு உங்களுடைய அப்ளை ஓகேவா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு?